புலாவ் சாதத்துக்கு ஒரு குருமா வச்சுருக்கலாங்க. முந்திரி போட்டு ஒரு முந்திரி குருமா வச்சுக்கலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் வானல் வச்சுருக்கிறேங்க. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. பாருங்கள், 2 ஏலக்காய், அரை அன்னாசி பூவு, அரை பூவு, 3 லவங்கங்க, ஒரு துண்டு பட்டை, அரை பிரிஞ்சி இலை, மராட்டி மூக்கு சும்மா ஒரு 1.5 மூக்கு இங்கே குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. வெங்காயம் தூளாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. நீலவாக்கில் நல்லா மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இது ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இதை இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. முந்திரி எவ்வளோ சேர்த்துக்கிறதோ அது நம்ம விருப்பங்க. இப்போ இது நல்லா செவக்க வதங்கி வரட்டுங்க. இப்போ தேங்காய் ஒரு 3 பத்தை கீறி வச்சுருக்குறேங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க. முந்திரி ஒரு 7-8 முந்திரிக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. மைய வெங்காயம் முந்திரி எல்லாம் நல்லா செவக்க வதங்கி வந்துடுச்சிங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இதுவும் இப்போ வதங்கட்டுங்க. நான் ஒரு 1.5 தக்காளி விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேங்க. இப்போ இதை இந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. ஜாரை கழுவி தண்ணியும் விட்டுக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அப்புறமா தண்ணி நம்ம கழுவுனதை இதில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெயில் இது வதங்கட்டுங்க. கழுவுனதை சேர்த்துட்டு நம்ம மசாலா இதில் போடணுங்க. இது நல்லா வதங்கட்டுங்க. இப்போ எண்ணெயில் தக்காளி வதங்கிடுச்சுங்க. குட்டி ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுறேங்க. மிளகாத்தூள் நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால எல்லாமே கொஞ்சமாக போட்டுக்கிறேங்க. இதுக்கு பதிலாக மசாலா தூள் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க.
இப்போ இது எண்ணெயிலேயே நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கழுவுன தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு, மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்கட்டுங்க. இது இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டி வரட்டுங்க. மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பத்தலைன்னா திரும்ப கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு மசாலா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சிங்க. இதில் இப்போ கொஞ்சம் பச்சை பட்டாணி உரித்து வச்சுருக்கிறேங்க, இதை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா போட்டு அரைச்சி வச்ச விழுதை இது கூடயே சேர்த்துக்கலாங்க. இது இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. பச்சை பட்டாணி இது தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேங்க. இது உடனடியாக வெந்துடுறதுனால நான் இப்போ போட்டிருக்கிறேங்க, இல்லைன்னா முதல்லையே கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஜார் கழுவி தண்ணியும் ஊற்றிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டுங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷமாக கொதிச்சிட்டு இருக்குதுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, முந்திரி குருமா தயாராகிடுச்சிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி புதினா புலாவ் செஞ்சு பார்க்கலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேங்க. 2 ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேங்க. 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாங்க. நான் ஒரு 300 கிராம் கூட இல்லை, ஒரு 250 கிராம் அரிசி போட்டு தாங்க செய்கிறேன், 1/4 கிலோ அரிசி. அதனால் எல்லாமே கம்மியாக போட்டுக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு குருமா வேறு வைக்கிறதுனால அளவு கம்மியாக போட்டுக்கிறேங்க. இப்போ ஒரு குட்டியாக ஒரு சும்மா சின்னதாக ஒரு 3 மராட்டி, ஒரு 2 லவங்கம், அன்னாசி பூ வந்து ஒரு 3-4 துண்டுங்க, இது இப்போ சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பிரிஞ்சி இலைங்க, இது சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக நல்லா அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்குறேங்க. மிளகாய் நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது இந்த நெய்யில் சேர்த்துக்கலாங்க, எண்ணெயில். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வதங்கணுங்க. இது கூடயே முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்து கூடயே இதுவும் நல்லா செவந்து வதங்கட்டுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லி தலையும் எடுத்து இது ஜாரில் போட்டு விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுலேயே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்திக்கலாங்க. நான் தனியாகவே சேர்த்துக்கிட்டேங்க, இதை மட்டும் அரைச்சி போட்டுக்கிட்டேன்.
போட்டுக்க போகிறேன். இப்போ இதை வந்து கொதன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. முந்திரியும் நல்லா செவந்துருச்சுங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதும் வதங்கட்டுங்க. அதுலேயே நம்ம வந்து புதினா கொத்தமல்லி கொதன்னு கொரப்பாக அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் எண்ணெயிலேயே ஒரு வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் தாளிக்கிறதுக்கு பச்சை அரிசி தாங்க எடுத்துருக்கிறேன். இது வந்து பழைய அரிசிங்க. அதனால் 1க்கு 2 அளவு வச்சு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு எண்ணெயில் வதங்கட்டுங்க. இப்போ வதங்கிடுச்சிங்க. இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஒரு மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்குறேங்க. தேங்காய் ஆட்டி இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. ஒன்றுக்கு 2ன்னு தண்ணி அளந்து இப்போ ஊற்றிக்கலாங்க. தண்ணி அளந்து ஊற்றி இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ உப்பு வந்து ஒரு அரை உப்பு கரிக்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. குருமாவுலேயும் அரை உப்பு இருந்தால் போதுங்க. இந்த தாளிக்கிற சாப்பாட்லேயும் அரை உப்பு இருந்தால் போதுங்க. இப்போ தண்ணி கொதித்து வருதுங்க. அரிசி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி வடித்து வச்ச அரிசியை பச்சை அரிசியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது தண்ணி 3/4 வாசி நல்லா சுண்டிடுச்சிங்க. 1/4 பாகம் தண்ணி தாங்க இருக்குது. இப்போ அனலை கம்மி பண்ணிடலாங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இதுக்கு மேலே ஒரு கனமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சிடலாங்க. இது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா தம்முக்கு விட்டு புழுங்கட்டுங்க. நம்ம அரிசி எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ 20 நிமிஷமோ நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தம்முக்கு விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாங்க. இப்போது திறந்து பார்த்துடலாங்க. சாதம் நல்லா உதிரியாக நல்லா மலர்ந்து வெந்திருக்குதுங்க. அவ்வளோதாங்க, புதினா புலாவ் தயாராகிடுச்சிங்க. முந்திரி குருமாவும் தொட்டு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா ருசியாக இருக்குங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.